Wheatstones bridge. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, யூஸ் டு கம்பேர் த ரெசிஸ்டன்ஸ். ரெண்டாவது which is used to find the unknown resistance. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த Wheatstone bridge அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். இந்த Wheatstone bridge அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, கிர்ச்சாஃப்ஸ் ரூலை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ Wheatstone bridge அப்படிங்கிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கிர்ச்சாஃப் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கிர்ச்சாஃப்ஸ் ரூல் அப்படின்றத ஒன்ஸ் அகேன் நான் உங்களுக்கு திரும்ப நான் சொல்கிறேன். கிர்ச்சாஃப்ஸ் லா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு லா இருக்குது, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அண்ட் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. அந்த கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்படின்னா என்னென்னா, the algebraic sum of the current entering the junction is equal to algebraic sum of the current leaving the junction. Current towards the junction is positive, current away from the junction is negative. The law is consequence of conservation of charge அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிர்ச்சாஃப் செகண்ட் லா இருக்கு, வோல்டேஜ் லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன? The algebraic sum of product of resistance and current in each part of any closed circuit is equal to algebraic sum of EMF in that closed circuit அப்படின்னு நம்ம சொல்றோம். It is consequence of conservation of energy. இதுதான் Wheatstone bridge-க்கான சர்க்யூட்ஸ். நான் இது எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு சர்டைன் டைம்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் கூடிய B and D பொட்டன்ஷியல் வந்து 0 அப்படின்னு வரும். தட் இஸ் the current flowing through the galvanometer is 0 அப்படின்னு வரும். ஸோ அது ரியலாக நமக்கு 0 வருதா அப்படின்றத நம்ம இதில் பார்ப்போம். இது நார்மலாக எவ்ரிடே பேட்டரி. ஸோ 1.4 வோல்ட் இருக்கிற மாதிரி இது இருக்குது. இது இதனுடைய பொட்டன்ஷியல். இங்கே நான் யூஸ் பண்ணுறது ஒரு கான்ஸ்டன்ட் 4 ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். 150K இருக்கக்கூடிய 4 ரெசிஸ்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ இது உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது, பின்னாடி நான் உங்களுக்கு அது ஜூம் பண்ணி காமிப்பேன். இப்போ இந்த சர்க்யூட்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த லார்ஜ் சர்க்யூட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ the circuit which consists of 4 resistance P, Q, R, S which form an electrical network. ஸோ அப்போ இது என்ன இருக்கு? In between B, the point P and D, the galvanometer is connected, the points B and D, and the battery is connected to the end A and C. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் லாவை ஜங்ஷன் B க்கும் ஜங்ஷன் D க்கும் பார்க்கணும். நெக்ஸ்ட் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவில் லூப் A B D A அப்படின்ற ஒரு லூப்லையும் A B C D A அப்படின்ற ஒரு லூப்லையும் பார்க்கணும். இப்போ நம்ம டெரிவேஷன் போயிடலாம். By applying the Kirchhoff's current law at a junction B, the derivations. So by applying the Kirchhoff's current law, Kirchhoff's current law. So எந்த ஜங்ஷன் நம்ம கரண்ட் லா எடுத்துக்கிறோம்? at junction B. junction B க்கு நம்ம பார்க்கறோம். ஆல்ரெடி சொல்லிருக்கோம். Kirchhoff current law என்ன? current towards the junction positive, away from the junction negative. இந்த Bங்கிற ஜங்ஷன்ல கரண்ட் பாருங்க இது நோக்கி ஃப்ளோ ஆகுது. So current is flowing towards the junction P. So I1 which will be that positive. So I1 plus I1 this one. Take this one B junction பாருங்க. IG ங்கிறது என்ன ஆகுது? which is moving away from the junction. இது junction நோக்கி போகுது, which is away from the junction. So minus. So minus IG. Take this I3 which is moving away from the junction. So this is minus I3 is equal to 0. According to rule of conservation of charge. Next, அதே Kirchhoff's current rule நம்ம எடுக்கிறோம். So Kirchhoff's according to Kirchhoff the second law at a junction, what junction D, junction D எடுத்துக்கலாம். இப்போ D junction பாருங்க, I2 is the current entering the junction. So here it is plus that I2, IG is moving towards the junctions. So IG is plus, so plus IG, and I4 is moving away from the junction. It is moving away from the junction. So minus I4 which is equal to 0. Take this is equation 1 and this is an equation 2. Next we are going to apply the Kirchhoff's voltage law. Kirchhoff's voltage law, it is a loop rule அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So next we are applying the Kirchhoff's
கரண்ட் லா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வோல்டேஜ் லா. ஸோ வோல்டேஜில் என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜங்ஷன் எடுத்துக்கலாம். ஏ பி டி ஏ. ஃபர்ஸ்ட் இந்த லூப்பை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். லூப் ஏ பி டி ஏ இது மட்டும் எடுத்துடலாம். இப்போ ஏபிடிஏ இந்த ரூல் பிரகாரம் பாருங்க, ஏல இருந்து பி வோல்டேஜ்ல என்னது, அக்கார்டிங் டு தட் ஓம்ஸ்ல பாருங்க என்ன சொல்லுவோம், V = IR அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் வர்றது தான் என்னது வோல்டேஜ்ல பேஸ் பண்ணி. அப்ப இந்த Pங்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I1. இந்த I1ங்கிற கரண்ட் Pன்ற ரெசிஸ்டன்ஸ் போகுது. அப்ப V = IR அப்படின்னு நம்ம சொல்றோம், ஈக்குவேட் பண்றோம். So this one is I1P, this one is I1P. பாருங்க லூப் பிரகாரம் என்ன ஆகுது, ஏவுக்கு அப்புறம் B வரணும் கரெக்ட், Bக்கு அப்புறம் D வரணும், Bக்கு அப்புறம் D கரெக்டா வருது பாருங்க. ஸோ இதோட கரண்ட் டைரக்ஷன் பாருங்க, இப்படி போயிட்டு கரண்ட் இப்படி வருது. ஸோ திஸ் ஒன் பிளஸ், ஸோ பிளஸ் IGG. நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த கன்வர்ஷன் கரண்ட் வந்து கரெக்டாக கிளாக் வைஸாக வருதான்னு நம்ம பார்க்குறோம். அதே இதில் பாருங்க, இங்கே வந்து கரண்ட் என்ன ஆகுது, இப்படி போயிட்டு கரண்ட் என்ன ஆகணும், இந்த சைக்கிள் பிரகாரம் லூப்ல இப்படி வரணும். பட் கரண்ட் இஸ் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன்ல ஏரோ மார்க் இல்ல பாருங்க, ஏரோ மார்க் டுவர்ட்ஸ் தி டைரக்ஷன். ஸோ ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ மைனஸ் I2R is equal to 0. Take this is equation number 3. Next you apply Kirchhoff's voltage law for A, B, C, D, A. Full draw now. So by applying that Kirchhoff's voltage law for the loop A, B, C, D, A. So A, B, C, D, A. பாருங்க A to B வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, I1P. You can write this one I1P plus பாருங்க கரண்ட் இங்க இருந்து வரணும் plus. So I3Q இங்க பாருங்க கரண்ட். ஸோ லூப் பிரகாரம் A, B, C, D இப்படி வரணும் கரண்ட் இல்லையா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல தானே போகுது இது, இப்படி வரதுக்கு போலாம். ஸோ திஸ் ஒன் we can write minus I4S. ஸோ இப்படி வந்தால் கரண்ட் மறுபடியும் என்ன ஆகணும், இப்படி போகணும், இப்படி ஃப்ளோ ஆகணும் இல்லையா, பட் கரண்ட் இப்படி வந்துருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும், மைனஸ் I2R is equal to 0. Take this is equation number 4. ஸோ இப்போ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்கிறோம். இந்த சர்க்யூட்ல when B and D having same potential, the current flowing through the galvanometer IG is equal to 0 ன்னு சொல்றாங்க. இப்போ இந்த Bக்கும் இந்த Dக்கும் there is no difference in potential. இங்க 0 வோல்ட், இங்க 0 வோல்ட், no potential வந்து டிஃபரெண்டாவே இருக்காது. இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரெண்டா இல்லை அப்படின்னா கரண்ட் ஃப்ளோயிங் இந்த சர்க்யூட் இஸ் 0. அப்போ galvanometerல 0 கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஆனால் மற்றபடி இங்கெல்லாம் கரண்ட் இருக்கும், பட் இந்த ஜங்ஷனில் மட்டும் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரியலிஸ்டிக்காக இது ஒர்க் ஆகுதா இவங்க சொன்ன அந்த ரூல் அப்படின்றத நம்ம அந்த ரூலை அப்ளை பண்ணிட்டு IG is equal to 0 ஆகுதா, பொட்டன்ஷியலும் இந்த 0 ரெண்டுக்கும் இருக்கிற பொட்டன்ஷியல் 0 ஆகுதுன்னு பார்த்துட்டு கரண்ட் ஃப்ளோ ஆகுது 0 ஆகுது செக் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் அந்த டெரிவேஷன் போயிடலாம். இதை நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம அங்கே பார்த்த அந்த சர்க்யூட்ஸ். நம்ம சர்க்யூட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், டைரெக்டாக நம்ம சொல்லிடலாம் அதை பற்றி. ஸோ இந்த சர்க்யூட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த B and D அப்படின்றதுல தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல். இதில் 0 அப்படின்னா இதுலேயும் 0 தான், பட் இதில் பொட்டன்ஷியல் இருக்கா, இது ரெண்டுலேயும் பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்ட்டு நம்ம வந்து செக் பண்ணிடலாம். பட் இந்த ஜங்ஷனுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஜங்ஷனில் எவ்வளோ பொட்டன்ஷியல் வருதுன்றதை இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் பாருங்கள் 0.67 அப்படின்ற வேல்யூ நமக்கு அங்கே வருது, பொட்டன்ஷியல் இருக்குது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்லேயுமே செக் பண்ணி பாருங்கள், அதே மாதிரி 0.67 அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ இந்த பொட்டன்ஷியலில் இந்த ரெண்டு வேல்யூ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் பொட்டன்ஷியல் வேல்யூ என்ன ஆகிடுச்சுன்னா 0. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டில் நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த வேல்யூ என்னவாகுது, 0 ஆகுது. பாருங்கள் ரொம்ப நமக்கு லெஸ்ஸர் வேல்யூ தான் நமக்கு அதில் வந்து காமிக்குது, 0 தான். ஸோ அப்போ பொட்டன்ஷியல் 0 ஆகிடுச்சு, ரைட். அப்போ பொட்டன்ஷியல் வந்து இது ரெண்டுக்கு தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல். இங்கே என்ன பொட்டன்ஷியலோ அதை தான், இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 தான். ஸோ இப்போ கரண்ட் அப்படின்றது 0 ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம்.
ஸோ கரண்ட்டுங்கிறத அந்த டோமீட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு கரண்ட்டுக்கான இதில் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ நான் கரண்ட்டுக்கான இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் கரண்ட்டோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ராக்சிமேட்டாக அந்த 0.23 0.22 அந்த ரேஞ்சிலே நமக்கு கரண்ட்டோட வேல்யூ நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த 2 ஜங்ஷன் இதிலிருந்து இதில் இருக்கக்கூடிய கரண்ட்டை செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் 0.2 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது கரண்ட்டு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது, கரண்ட்டுக்கு வேல்யூஸ் இருக்குது 0.22. இதில் பார்த்தீங்கன்னாலும் என்ன ஆகுது, கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகுது அந்த 0.22 அந்த ரேஞ்சில். பட் இதே இதை பாருங்கள், நம்ம இங்கே 2 டச் பண்ணுறோம், கரண்ட்டோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு பாருங்கள் 0. see this end, கரண்ட்டோட வேல்யூ என்ன ஆகுது 0. நல்லா பாருங்கள், இந்த ஜங்ஷனில் தான் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். பார்த்துங்க இந்த ஜங்ஷனில் கரண்ட்டோட வேல்யூ என்னன்ட்டு. ஸோ இப்போ ஐஜி ஈக்குவல் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வந்துட்டு 0 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த சர்க்யூட்டில் நம்ம பார்த்தோம் பி அண்ட் டி பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. பொட்டன்ஷியல் பிட்வீன் தட் விபிடி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் விடி. ஹென்ஸ் ஐஜி கரண்ட் ஃப்ளோ ஆகிறது 0 ஆகிடுது. ஸோ என்ன பண்ண போகிறோம், now we are going to see that substituting that IG is equal to 0 in equation 1, equation 2 and equation 3. இந்த 3 ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து அதை எடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ substituting that IG is equal to 0, so substituting IG equal to 0 in equation 1, equation 2 and equation 3. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டா இதோட வேல்யூ என்ன ஆகிடும், 0. So we can write I1 இங்கே இருக்கிற மைனஸ் ஈக்குவல் டு என்ன போகுது, ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கலி ப்ளஸ். ஸோ I1 which is equal to I3. Take this is equation number 4 வழி இருக்கும், this is 5. And for here IG is equal to 0. So I2 IG value 0 minus, so equal to என்ன போகுது, so plus equation number 6 it is equal to I4. And for here IG this value is 0. So we can write this one I1P is equal to this value minus equal to automatically I2R plus. So we can write this is an equation number 7. So இப்போ என்ன பண்ண போறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு இதே ஈக்குவேஷன்ல இந்த ஈக்குவேஷனை பாருங்க, இதுல இருக்கக்கூடிய இந்த வேல்யூல பாருங்க I1P ஒரு ஆட் நம்பர் ஈவன் நம்பர்ஸா இருக்கு இல்லையா. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல அந்த வேல்யூஸ்லாம் எடுத்து நம்ம மாத்திரலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல என்ன இருக்கு, அதே மாதிரி சப்ஸ்டியூட்டிங் 5 6 7 in equation 4. So substituting equation 5 6 and 7 in equation 4ல இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். பாருங்க I1P plus I3க்கு பதிலா என்ன எழுதலாம், I1 எழுதலாம். So I1Q minus I4 பதிலா என்ன பண்ணலாம், I2 எழுதலாம். So I2S என்ன இருக்கு, I2 இருக்கு. So we can write this I2R which is equal to 0 அப்படின்னு நம்ம சொல்றோம். is equal to 0. அப்ப என்ன பண்ணலாம், மைனஸ் டைம் வந்து என்ன கொண்டு போக பார்க்கலாம் இப்போ. So I1P plus I1Q is equal to I2S plus I2R. So take this is equation number 8. So இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், I1 காமனா வெளிய எடுத்துறலாம். So I1P, so I1 காமனா வெளிய எடுத்துறோம் அப்படினா P plus இங்க I1 இருக்கு, இங்க I1 இருக்கு, எடுத்தாச்சு. P plus Q அப்படினு வரும் which is equal, இதுல இருந்து I2 காமனா வெளிய எடுத்துறலாம். So I2 கூடிய டேர்ம்ஸ் என்ன இருக்கு, S plus R. So this is an equation 9 நம்ம கொடுத்துறலாம். So இந்த பக்கம் 8 இல்ல, so இத என்ன பண்ணலாம், அப்ப டிவைட் பண்ணிரலாம். So how can we divide that equation? So dividing equation 8 by equation 7. So என்ன பண்ண போறோம், 8th அதாவது 9th equation-ஐ 7th ஆல டிவைட் பண்ணிரலாம். என்ன வரும் பாருங்க, I1P plus Q
equal to I2 S plus R divided by, what is this equation here, I1 P, which is equal to I2 R. I1, I2 get cancelled, so remain we can be write P plus Q. so இந்த ரெண்டு டேர்ம் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆக்சுவலாக தனித்தனியாக எடுத்து எழுதலாம். P by P plus Q by P, which is equal to S by R plus R by R. So P by P get cancel, R by R cancel, we can write 1 plus Q by P is equal to S by R plus 1. So என்ன பண்ணலாம், so this equation can be written as Q by P is equal to R by S, or we can write this equation P by Q, which is equal to, so here it is S by R, no, S by R, so S by, so this equation can be written as R by S. So this is the condition for Wheatstone bridge. So from this what we can say, if P, Q, R known means S can be calculated, or P, Q, S known means R can be calculated. So in this resistance, if we know this value of P, Q, R means this S value, for here the S value we know this one, so this S value can be calculated. Thank you.